சண்முகம் பரணி சீரியல்ல பாஸ்போர்ட் காணோன்னு பிரச்சனை பெருசா ஓடிட்டு இருக்கு. இதனால என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரணி, இந்த குடும்பத்துக்கு தாய்க்கு தாயா இருக்க, அம்மா இருக்கிற இடத்துல நீ இருக்க. அம்மாவை விட இப்போ உன்னைத்தான் நாங்க மலையாட்ட நம்பி இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, உன் குடும்பத்துக்கு இவரை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு மட்டும் நீ நினைச்சிடாது. உன் தங்கச்சிகளுக்கு மட்டும் விருப்பப்பட்டதெல்லாம் நடக்கணும், நான் கூடவே இருந்து அவளுகளை கவனிச்சுக்கணும்னு நீ நினைக்கிற. இந்த குடும்பத்துக்கு எப்பவும் பணிவிடை செஞ்சுட்டு உனக்கு அடிமையா இருக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்க. என்னை பத்தி நீ ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தியா? நான் அமெரிக்கா போய் படிச்சு முடிச்சுட்டு வரட்டும்னு நீ கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்த்திருப்பியா? மதுரைக்கு போய் ஹால் டிக்கெட் எடுக்கணும். உனக்கு கூட விருப்பம் இருந்தா என் கூட வா, இல்லைன்னா இருந்துக்கோ, நானே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி குட் நைட் சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. பரணி, போக வேண்டாம்னு நான் தடுக்க விரும்பல. பரணி, உன்னை விட்டு என் குடும்பம் இருக்க முடியாதுன்னு தான் நான் என்னோட தவிப்பை சொல்றேன். நீ படிச்சவ பளிச்சுன்னு சொல்லிட்டேன், நான் படிக்காதவ, அதுதான் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கேன். இதை நீ தப்பா புரிஞ்சுக்காதேன்னு சொல்றாங்க சண்முகம். இதை காதுல வாங்கிக்கிட்டு பரணி அப்படியே அமைதியா படுத்து பொழுது விடுஞ்சதும் மதுரை போறதுக்காக பரணி கிளம்புறாங்க. பீரோவில் போய் அந்த ஹால் டிக்கெட்டை பாக்குறாங்க. அங்க விசாவையும் காணோம், டிக்கெட்டையும் காணோம். சண்முகத்தை சந்தேகப்பட்டு நான் வச்சிருந்த பாஸ்போர்ட்டும் விசாவும் எங்கேன்னு கேட்கறாங்க. சண்முகம் எனக்கு தெரியாதுங்கிறாங்க. தவிர வேற யாரும் எடுத்திருக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்துருன்னு கேட்கறாங்க. இன்னலே பரணி, இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டு பேசுற, எடுக்காத பாஸ்போர்ட்டை நான் எங்கிருந்து கொண்டு வந்து தருவேங்கிறாங்க சண்முகம். நேத்துல இருந்து உன்னோட பேச்சு சரியில்லை. நான் படிக்க போறது உனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டா போமாண்டான்னு நினைச்சு தானே நீ அதை எடுத்து வச்சிருக்க. என்ன எடுத்து எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கே, இல்ல தீயில போட்டு எரிச்சு வச்சிட்டியான்னு கேட்கறாங்க. பரணி, எல்லாம் கேள்வி கேட்டா நான் இதுக்கு என்னல பதில் சொல்லிட்டுங்கிறாங்க சண்முகம். சண்முகம், இப்ப விளையாடுற நேரம் இல்ல, மரியாதையா நீ பாஸ்போர்ட்டும் விசாவையும் என்கிட்ட கொடுத்துரு. எனக்கு நேரம் ஆகிட்டே இருக்குது, நான் கிளம்பணுங்கிறாங்க. இல்லாத பாஸ்போர்ட்டை நான் எங்கிருந்து கொடுப்பேன்னு சண்முகம் சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. டே, இங்க பாருடா, என்னோட கோவத்தை கலராதான், மரியாதையா இப்ப பாஸ்போர்ட்டை கொடுக்க போறியா இல்லையா? பரணி பிடிவாதமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த முத்துப்பாண்டி முன்னாடி எகிரிக்கிட்டு வராங்க. மச்சான், மரியாதையா பாஸ்போர்ட்டும் விசாவும் கொடுத்துருங்க. ஆரம்பத்துல இருந்தே பரணி விஷயத்துல மட்டும் நீங்க அவ படிக்க போக கூடாதுன்னு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க என் தங்கச்சியை படிக்க போக வேண்டாம்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். என் தங்கச்சியும் படிக்கணும், அவளோட படிப்புக்கு யாரும் முட்டுக்கட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. பாண்டி, என்னடா சொல்ற? அவ பாஸ்போர்ட்டை அவ தானே வச்சிருப்பா, என்கிட்ட கேட்ட நான் எங்க போட்டுங்கிறாங்க. என்ன தவிர அந்த ரூம்ல வேற யார் வந்து எடுத்திருப்பா? உங்ககிட்ட தான் இருக்கணும், ஒழுங்கு மரியாதையா கொடுத்துருன்னு போய் சரட்டை பிடிக்கிறாங்க முத்துப்பாண்டி. சண்முகமும், என்னடா என் மேலேயே கை வைக்கிறியா? அவ படிப்புக்கு நான் ஒரு நாளும் தடை போட்டதில்லை, அப்படி இருக்க நான் போய் பாஸ்போர்ட் எடுத்து வைப்பனாங்கிறாங்க சண்முகம். ஒருத்தர் வாய்ப்பேச்சு வாக்குவாதம் முத்துது. பேரும் மாத்தி மாத்தி கை வச்சுக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சி அமெரிக்கா போறதுக்கான பாஸ்போர்ட்டும் விசாவையும் கொடுத்துரு, இல்லைன்னா நடக்கிறதா வேறங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஏன்னா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே புரியலையா? பரணி படிக்கிறத நான் தடுப்புனா, அவ படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனுதானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவளை அறவாவே நான் படிக்க வேண்டாம்னு ஒன்றும் சொல்லலையே. அப்படி இருக்க இந்த பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொன்னா கேட்பான்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர நான் அதையெல்லாம் கைதொடலைங்கிறாங்க சண்முகம். அயோக்கிய பையில, சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கியா? அந்த பாஸ்போர்ட்டையும் விசாவையும் கொடுக்குற வரைக்கும் நான் உனைய சும்மா விட மாட்டேன்னு சொல்லி முத்துப்பாண்டி மறுபடியும் சண்முகத்தை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, என்ன பழக்கம் இது? ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்தோம் கவுத்தோன்னு கை வச்சுக்கிறது, முதல்ல கையெடுங்க. சண்முகம், பரணி தான் அந்த பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருந்தா கொடுத்துருன்னு வைகுண்டம் சொல்றாங்க. பார்ப்பா, என்ன வயிற்றுல கலப்பாத, நான் அதை எடுக்கவே இல்லைங்கிறாங்க. இவன் இப்படி கேட்டவெல்லாம் கொடுக்க மாட்டான், கொடுக்குற வழியை கொடுத்தா தான் கேட்பான் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி மறுபடியும் சண்முகத்தை அடிக்கிறாங்க. சண்முகமும் முத்துப்பாண்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீரியும் பாம்புமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கனி முதல்ல சண்டையை நிறுத்துங்கன்னு சத்தம் போடுறா. சத்தத்தை கேட்டதும் ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்திட்டு கனியை பாக்குறாங்க. ஏமாமா, எங்க வீட்டிலேயே எங்க கண்ணு முன்னாடியே எங்க அண்ணன் அடிக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்னு கேட்கறா. ஏ கனி, நான் ஒன்னும் உங்க அண்ணன் மேல கை வைக்கல, என் தங்கச்சியோட பாஸ்போர்ட்டை திருட மேல கை வைக்கிறேங்கிறாங்க. ஐயோ, எங்க அண்ணனை திருடன்னு சொல்லாதீங்க, எங்க அண்ணனை திருட்டு பட்டம் கட்டாதீங்க மாமா. இப்ப பாஸ்போர்ட் தானே வேணும், இருங்க எடுத்துட்டு வரேன்ட்டு கனி வீட்டுக்குள்ள போறாங்க. புக்குக்குள்ள தான் தான் எடுத்து மறைச்சு வச்சேன்னு கொண்டு வந்து கனி இந்த அண்ணன் பாஸ்போர்ட்னு சண்முகம் கையில கொடுக்குறாங்க. இல்லை கனி, எதுக்கு பரணியோட பாஸ்போர்ட்டை எடுத்து வச்ச நீ? அதுவும் யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சிருக்கிறியே, இது திருட்டல்லவா, இது தப்பல்லவான்னு கேட்குறாங்க சண்முகம். அண்ணே, நீயும் எனக்கு அப்படியெல்லாம் பேசாதண்ணே. மதினியோட பாஸ்போர்ட்டை திருடி வைக்கணும்னால நான் நினைக்கல. மதினி நம்மளையெல்லாம் விட்டு போகக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் நான் அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுட்டேன். நம்மளையெல்லாம் விட்டு போறது எனக்கும் பிடிக்கவே இல்லை. நம்ம அம்மா கூட இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மதினி என் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவங்க நம்மளை விட்டு போகும்போது அம்மா நம்ம கூடவே இருந்து நம்மளை விட்டு போற மாதிரியே எனக்கு கவலையா இருந்தது. அதனாலதான் நான் அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு கனி ரூமுக்குள்ள போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அடையப்பா, இவ பாரு பெருச்சாலி மாதிரி இருந்துகிட்டு எம்பிட்டு பெரிய சண்டையை உருவாக்கி விட்டுட்டான்னு பேசிட்டு இருக்காங்க வைகுண்டம். எப்போ அவளை திட்டாத, அவ பாசத்துல செஞ்சிருக்கா, அதுவும் என் மேல இருக்கிற பாசத்துல இல்லப்பா. அதோ மதினி நிக்கிறாளே, அவ மதினி மேல இருக்கிற பாசத்துல அவளை அம்மாவா அவ பாக்குறா, அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு சொல்றாங்க சண்முகம். உன் மருமக மேல இருக்கிற பாசத்துல தான் இப்படி செஞ்சா, ஆனா அவளை பிரிஞ்சு நம்ம வீட்டுல யாருனாலையும் இருக்க முடியாதுப்பா. பாசத்தை முதல்ல உன் மருமகளை புரிஞ்சுக்க சொல்லுங்கிறாங்க சண்முகம். சண்முகம் சோகமா நொந்து போகும்போது முத்துப்பாண்டி வந்து, சாரி மச்சான், இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, உன் மேல திடீர்னு சந்தேகப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கிறாங்க. பரணி குற்ற உணர்ச்சியோட, டே நேத்து நீ நைட்டு கூட அமெரிக்கா போக வேண்டாம்னு சொன்னியா, அதனாலதான் இந்த பாஸ்போர்ட்டை நீ தான் எடுத்து வச்சிருப்பீன்னு நான் அனாவசியமா உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் சண்முகம், எனக்கு மன்னிச்சிடுங்கிறாங்க பரணி. நீ எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போற? ஆனா எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகப்படுறத உனக்கு வேலையா போச்சு. எதுக்காகவும் எப்பவும் உன் மேல எனக்கு கோவம் வராதுன்னு சொல்லிட்டு கீழே கிறத துண்டை உதறி தன் தோல்ல போட்டுக்கிட்டு போறாங்க சண்முகம். பரணி திரும்ப கணிக்கிட்ட போய்,
போய் கனி என்னை மன்னிச்சுட்டு மேலே வச்சிருக்கிற பாசம் புரியாம உங்க அண்ணனை இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு பேசிட்டேங்கிறாங்க. ரஜினி, நானும் தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாம எடுத்து வச்சது என்னோட தப்பு தான். நீங்க எங்களையெல்லாம் விட்டு போகக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியல. பாவம் அண்ணன் மனசொடைஞ்சு போகுதுங்கிறாங்க கனி. தேவையில்லாம என்னென்னமோ திட்டிட்டுமேன்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பரணி. சண்முகம் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. வீராவுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து அவ முகமே சரியில்லை. அவ கிளம்பி போகும்போதும் அவ முகம் சரியில்லை. ஏத்துக்கிட்ட இந்த வேலையில அவ ஏன் இப்படி வாடி இருக்கா, அது என்னன்னு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. வீரா எந்த மாதிரி வேலையில இருக்கான்னு பாக்குறதுக்காகவே போயிருக்காங்க சண்முகம். வைஜெயந்தி ஐபிஎஸ் அந்த அம்மா இன்ஸ்பெக்டரை போட்டு காட்சி எடுக்கிறாங்க. அங்க வேலைக்கு சேர்ந்திருக்காளே வீரா, அவளை ஒரு எடுபடியா வச்சிருங்க. அவ ஏன் தான் இந்த போலீஸ் வேலையில சேர்ந்தோன்னு அவளே மனங்கசந்து ஓடிடணும். அவளுக்கு டார்ச்சல் நெருக்கடி கொடுங்கன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் வீராவை கூப்பிடுறாங்க. வீரா இன்ஸ்பெக்டர் முன்னாடி வந்ததும் சல்யூட் அடிச்சு நிக்கிறாங்க. சார் சொல்லுங்க சார்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, போய் டீ வாங்கிட்டு வாங்குறாங்க. வீரா மறுப்பு தெரிவிக்காம சல்யூட் அடிச்சுட்டு திரும்ப வெளியில போய் டீ கடையில டீ வாங்கிட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது சண்முகம் பாத்துறாங்க. சண்முகம் பார்த்துட்டு அப்படியே ரத்தம் கொதிக்க நிக்கிறாங்க. நிலையில வீராருக்கு டீ வாங்கிட்டு போறேன்னு கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன டீ வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு நான் டீ கொண்டு கொடுக்குறேங்க. பொம்பளையா இருந்தாலும் வேலை செய்யற இடத்துல தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டா அந்த பொம்பளைய குப்பையா தூக்கி போடுவாங்க. நீ படிச்ச படிப்பு உன்னோட லட்சியத்துக்காக தானே நீ இந்த வேலையில சேர்ந்திருக்க. இருக்கிறவங்களுக்கு கை வேலையும் எடுபடி வேலையுக்காக இந்த படிப்பை படிக்கலையில. மேலதிகாரி கிட்ட போய் நீ எதுக்காக இந்த வேலையில சேர்ந்திருக்க, உனக்கு எதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க, உன் கடமையை காப்பாத்துறதுக்காக வந்தியா இல்ல கண்டவங்களுக்கு டீயும் பண்ணு வாங்க வந்தியா, போய் எதிர்த்து நின்று கேளுங்கிறாங்க சண்முகம். அண்ணன் சொன்னதுக்கு அப்புறமா தான் வீராவுக்கு புத்தியில உரைக்குது. நாம படிச்ச படிப்பு கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் காப்பாத்துறதுக்காகத்தானே இந்த வேலைக்கு வந்திருக்கோம். இவருக்கு எதுக்காக நாம டீ வாங்கி கொடுக்கணும்னு அப்பதான் வீரா ஒரு புரட்சி பெண்ணா அந்த இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. எங்கம்மா டீன்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர். நான் ஒன்னும் உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கவும் பண்ணு வாங்கி கொடுக்கவும் இந்த வேலையில சேரல. பகலா கஷ்டப்பட்டு இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு சமூகத்துக்கு தான் சேவை செய்ய வந்திருக்கேன். உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கறக்கு நான் இந்த வேலைக்கு வரல. என்ன நான் சொன்னது புரிஞ்சதான்னு வீரா எதிர்த்து நின்று பேசவும் இன்ஸ்பெக்டரே ஆடி போய் கலங்கி நிற்கிறாங்க. என் டியூட்டி என்னமோ அதை மட்டும் நான் பார்ப்பேன். நீங்க எனக்கு மேலதிகாரியா இருக்கலாம். நீங்களும் கவர்மெண்ட் சர்வர் தான், நானும் கவர்மெண்ட் சர்வர் தான். ஆனா உங்களுக்கு நானோ எனக்கு நீங்களோ சம்பளம் கொடுக்கல, கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. நம்பிக்கையும் கடமையும் கட்டி காப்பாத்துவோன்னு சொல்லிட்டு வீரா அவங்க சேர்ல போய் உட்கார்றாங்க. சண்முகம் வீராவை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எஸ்கே பெரிய சூட்கேஸ்ல துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. பாக்கியம் வந்திருக்காங்க. பாக்கியம் வந்து சொன்னதை கேட்டு எஸ்கே முத்துப்பாண்டி ரெண்டு பேரும் மனசு மாறி கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சண்முகம் வந்து பார்த்துட்டு எதுக்காக இந்த பொட்டி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கவும், மச்சான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரோம், எஸ்கேக்கு செக்அப் ஸ்கேன் எல்லாம் பார்க்கணுங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஆஸ்பத்திரி போயிட்டு வர்றதுக்கு எதுக்கு இம்பிட்டு பெரிய பொட்டின்னு கேட்குறாங்க சண்முகம். உங்ககிட்ட ஒளிச்சு மறைச்சு பேசாட்டி என்ன, நான் உண்மையை சொல்கிறேன். எஸ்கையை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என் கண்ணுக்குள்ளே வச்சு கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துக்கிறேங்கிறாங்க பாக்கியம். ஆமாம் சண்முகம், பாக்கியம் வந்ததுலேருந்து எத்தான் சொல்லிட்டு இருக்கிறா. பெருசுவம் ஆகிற வரைக்கும் அவள் வீட்லேயே வச்சு பாக்கியம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்கிறாங்க வைகுண்டம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை தாண்டி நீ போயிட்டுனா திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. எசைக்கு அழுதுகிட்டு நிற்கிறாங்க. முத்துப்பாண்டி என்ன மச்சான் இது, நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க, அம்மா ஆசைப்படுது, அம்மா தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுதல்ல, நாங்கள் அங்கேயே போகிறோன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. பாக்கியமும் சண்முக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருல சண்முகம், பாடா சண்முகம், தாயில்லா பிள்ளைக்கு நான் தாய்க்கு தாயா இருந்து நான் என் மருமகளை பாத்துக்கிறேன். எந்த நேரமும் கூடவே இருப்பேன். அவளை நல்லா பாத்துக்குவேன். இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் நடக்காம நான் கவனிச்சுக்கிறேங்கிறாங்க. நீ கூடவே இருந்து பாத்துக்குவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உன் கூட அனுப்புறக்கு, அந்த வீட்டுக்கு அனுப்புறக்கு எனக்கு மனசு இல்லை. நீ வேணா எஸ்கே கூடவே வந்து இருந்து பாத்துக்கையும் பாசமும் இருக்கிறவளா இருந்தா நீ இங்க இருந்து உன் மருமகளை பாத்துக்கோ. நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன்னு சண்முகம் சொன்னதும் பாக்கியம் திருதுன்னு முழிக்கிறாங்க. சூபாலனும் ஆமாமா அத்தான் சொல்றதான் சரி, அங்கேமா வந்து கஷ்டப்படுற, அந்த மனுஷனுக்கு சோறு ஆக்கி போட்டாலும் உனக்கு அப்படிதான் மரியாதை கொடுப்பாரு, ஆக்கி போடலைனாலும் அதான் மரியாதை. இங்க இருந்தே சமைச்சு கொடுமா, நான் வேணா அந்த ஆளுக்கு கொண்டு கொட்டிட்டு வரேங்கிறாங்க சிவபாலன். சாமி அதெல்லாம் சரியா வராதுங்கிறாங்க பாக்கியம். அது எல்லாம் சரியா வரும், மருமக மேல பாசம் இருந்தா நீ இங்கே இருன்னு சண்முகம் முடிவா சொல்லிடுறாங்க. முத்துப்பாண்டி எடுக்க போற முடிவு என்னன்னு பார்க்கலாம்.